பொற்கால ஆட்சியை நடத்தியவர். இப்பொழுது தெரிந்திருக்கோம் நான் யாரை பற்றி பேச வந்துள்ளேன் என்று. கர்ம வீரர் காமராஜர் வெளியிடப்பட்டதான். காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் சிவசாமி அம்மா. இவர் இளம் வயதிலேயே தந்தையை இழந்தவர். குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு செல்லும் சூழ்நிலை உருவானது. காமராஜர் அவர்கள் செய்தித்தாள்களை படித்தும் அரசியல்வாதிகளின் சொற்பொழிவுகளை கேட்டு அரசியல் அறிவையும் நாட்டுவற்றையும் வளர்த்து கொண்டார். பின் காங்கிரஸ் கட்சியில் தன்னை தொண்டராக இணைத்துக் கொண்டார். விடுதலை போராட்ட வீரர் திரு சத்தியமூர்த்தி அவர்களின் வாரிசாக விளங்கினார். ஒத்துழையாமை இயக்கம், இந்திய துணி எரிப்பு, சட்ட மறுப்பு, உப்பு சத்தியாகிரகம் முதலிய போராட்டங்களில் கலந்து கொண்டு 9 ஆண்டு சிறை சென்றார். 1954ஆம் ஆண்டு மக்கள் பேரவையுடன் முதலமைச்சர் பதவியேற்றார். கல்வி முக்கியத்துவத்தை அறிந்த காமராஜர் அவர்கள் பள்ளி இல்லாத ஊர்களில் பள்ளியை திறந்து வைத்தார். ஏழை பணக்காரன் வேறுபாடு இருக்கக்கூடாது என்று பள்ளியில் சூழலையை கட்டாயமாக்கினார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் போன்ற பல திட்டங்களை உருவாக்கினார். ஏழை மக்களின் கல்வி முன்னேற்றத்தை ஏற்படுத்துதல் கல்விக்கண் திறந்த கர்மவீரர் காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார். அறநெறியில் வாழ்ந்த காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகின்றன. நீர்ப்பாசன திட்டம், அணைக்கட்டுகள், மின்துறை சாதனங்கள், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்க நிறுவனம், வேலை வளர்ச்சிக்கு காமராஜரின் அசத்தல் திட்டங்கள். 1963ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக